தேவன் நமக்காக முன்குறித்த நாட்கள், நம்முடைய குடும்பங்களுக்காக தேவன் முன்குறித்த நாட்கள், நம்முடைய திருச்சபைகளுக்காக தேவன் முன்குறித்த நாட்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவிலே அசைவாடுவீராக. எங்கள் நடுவிலே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய மகிமை எங்கள் நடுவிலே அசைவாடட்டும். Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் பெரியவர். எங்கள் தேவன் நீர் பெரியவர். எங்கள் ராஜா நீர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர், உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? சொல், உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு எங்களுக்கு வேறு யாருண்டு? பூமியிலே உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம், ஆசையெல்லாம் நீர்தானையா. ஏசையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம், எங்கள் ஆசையெல்லாம், எங்கள் விருப்பமெல்லாம், எங்கள் ஏக்கமெல்லாம் எல்லாம் நீர்தான், நீர்தானையா. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுராஜா, தேவையெல்லாம், தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வ
உயிர் துடிப்பு உம்மோடு வாழ்வதே பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் சேர்த்து கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர். முடிவிலே மகிமையில் சேர்த்து கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீதான். தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, நீதானையா. நீர்தானையா. நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்க வாழ்க்கைக்கு தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுராஜா, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீதான். தேவையெல்லாம் நீர்தானே. எல்லாம் உங்க பிரசன்னம் எல்லாம் தேவைப்பா. தேவையெல்லாம் நீர்தானே. நீர் தேவை. உம்முடைய பிரசன்னம் தேவை. உம்முடைய வல்லமை தேவை. உம்முடைய மகிமை தேவை. இந்த உலகத்தில் எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்கதான். நீர்தானே. நீர் எங்களில் நிறைவாய் வரும்போது எங்களுக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் கூடவே கொண்டு வருகிறீர். ஓ, இந்த 6வது நாள் எங்களுக்கு தேவை நீ. ஓ ஹல்லேலூயா. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி ஆசையெல்லாம் we need your help. Amen. Aselam, aselam, glorious Father, Nidanaya, Ratchagare, Yesunada, Devayallam, Nidanaya. Ratchagare, Urabanana Shandalana, Yesunada, Uriataramanana தேவையெல்லாம் நீர்தானே. Ratchagare, Ratchagare, Yesunada, தேவையெல்லாம் நீர்தானே. Yesuraja, Yesunada, தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே.
காலை நேரத்திலும் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேவை அறிந்து இன்னது எங்களுக்கு தேவை என்பதை அறிந்து, ஓ அல்லேலூயா, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆறாவது நாளிலே சிருஷ்டிப்புகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு முடிந்தது. உண்டாக்கின எல்லாவற்றை பார்த்தார், அவைகள் எல்லாம் நன்றாயிருந்தது. இந்த ஆறாவது நாளில் உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிக்க வேண்டியவைகளை ஆண்டவர் சிருஷ்டிப்பார். Yes, thank you Holy Spirit. அது அவருடைய பார்வைக்கு நன்றாயிருக்கும். Thank you. Hallelujah. Oh Jesus, Jesus. இந்த நாளிலே பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை ஆலயத்தின் உள்ளும் புறம்பும் நேரலையில் இணைந்து இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் நாங்கள் இங்கே அனுபவிக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை அவர்களும் அங்கே அனுபவிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, அப்பா. Hallelujah. Thank you, Jesus. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆனந்த துதி ஒலி கேட்கட்டும். நல்ல கைகளை தட்டி சிறையிருப்புகள் நீங்கும் போது மீண்டும் கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். நல்ல கரங்களை தட்டி ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். அழுகையின் சத்தம் கேட்ட இடத்துல ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எந்திடுவோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ. ஆமென். ஆடல் பாடல் எங்க கூடாரங்களில், எங்க வீடுகளுக்குள்ளால ஆகாய
விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். கூக்குரலின் சத்தம் கேட்ட வீடுகளில், அழுகுரல் சத்தம் கேட்ட வீடுகளில் விண்மீனாய் அவர் ஜனம் ஆனந்த ஒலியின் சத்தம், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு சீர்வாழ்வு, சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஓ ஹalleluya, ஆடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. விடுதலை விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் கட்டுகள் விடுதலை பெருவிழா. ஆமே, நுகங்கள் முறிந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய்
வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி ஆதி நிலை எதுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், ஆசி திரும்பவே ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், மகிமை திரும்புகிற நாள், மகிமை தீரும், மகிமை திரும்புகிற நாள், சீர்வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு சீயோனின் மகிமை திரும்புகிற நாள். இந்த 6வது நாளிலே சீயோனின் மகிமை திரும்புகிறது, உனக்கு மகிமை திரும்புகிறது, உன் குடும்பத்துக்கான மகிமை திரும்புகிறது. ஆமென். சிதறடிக்கிறவர்கள் சிதறடித்தாலும், கெடுத்து போடுகிறவர்கள் கெடுத்து போட்டாலும், வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கினாலும், நான் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல நான் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வர பண்ணுவேன். இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கான மகிமை திரும்பி வருகிறது. தேவன் உனக்காக வைத்த மகிமை, உன் குடும்பத்துக்காக வைத்த மகிமை, ஒருவேளை சத்துரு அதை எடுத்து போட்டிருந்தால் இந்த 6வது நாளிலே இஸ்ரவேலின் மகிமை திரும்புகிறது. இஸ்ரவேலின் மகிமை திரும்புகிறது. அரண்மனை முன்போல நிலைப்படும். அரண்மனை முன்போல நிலைப்படும். அரண்மனை முன்போல நிலைப்படும். மகிமை திரும்புகிற இரவு, மகிமை திரும்புகிற இரவு, மகிமை திரும்புகிற இரவு, மகிமை திரும்புகிற இரவு, மகிமை திரும்புகிற இரவு. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமை வைத்திருக்கிறார். நம் குடும்பத்துக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமான மகிமை உண்டு. மகிமையாய் 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 நம்மை மூடியிருந்தார். மகிமையினால் நம்மை நிறத்திருந்தார். மகிமையினாலே நம்மை மூடியிருந்தார். ஆனால் சத்துரு அந்த மகிமைக்குள்ளிருந்து நம்மளை பிரித்திருக்கலாம். மகிமைக்குள்ளிருந்து நம்மளை தூரப்படுத்தி இருக்கலாம். அந்த மகிமை நம்மளை விட்டு அவன் ஆமென் எடுத்து போட்டிருக்கலாம். நாகும் 2:1-2 சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் சிதறடித்தாலும், கெடுத்து போடுகிறவர்கள் கெடுத்து போட்டாலும், வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கினாலும், நான் சேனைகளின் கர்த்தராகிய நான் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையையும் நான் திரும்பி வர பண்ணுவேன். ஓராமானா சந்தராலாரா ஓ ராகாமா திபாலாரா ரேபாலாரா உடாமானா சந்தரா லிகாதுடா பலாபரா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை திரும்பி வருகிறது.
மகிமை திரும்பி வருகிறது, மகிமை திரும்பி வருகிறது, மகிமை திரும்பி வருகிறது, மகிமை திரும்பி வருகிறது, மகிமை திரும்பி வருகிறது. இந்த ஆலயத்தின் நடுவே ஒரு பொற்செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன், ஒரு பொற்செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், அதிகாரம் திரும்ப வருகிறது, அதிகாரம் திரும்ப வருகிறது. நீ இழந்து போன அந்த அதிகாரம், இழந்து போன அந்த அதிகாரம், சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உனக்கு தேவன் தந்த அதிகாரம் இன்றைக்கு மீண்டும் உனக்கு ஆண்டவர் தருகிறார். அந்த செங்கோல் நீட்டப்படுகிறது, செங்கோல் நீட்டப்படுகிறது. அதிகாரம் திரும்ப வருகிறது, அதிகாரம் திரும்ப வருகிறது. இந்த 6வது நாள் தேவன் எழுந்தருளும் போது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம், சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம், சகலத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். என் ஆண்டவர் எழுந்தருளுகிறார். இந்த 6வது நாள் கர்த்தர் எழுந்தருளும் பட்சத்தில் நாம் இழந்தவைகள் எல்லாவற்றையும், நாம் இழந்தவைகள் எல்லாவற்றையும், நாம் இழந்தவைகள் எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். தகப்பன் வீட்டை விட்டு தூரம் போன இளைய குமாரன் திரும்பி வந்தது போல சிலரை ஆண்டவர் திருப்பிக் கொண்டு வருகிறார், 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 திருப்பிக் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் நீ அதை பிடித்து, நீ அதை பிடித்து, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது ஏபோத்தை தரித்தவனாய் நிற்கும் போது ஆண்டவர் எழுந்தருளினார். எழுந்தருளின் ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரை நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? தேவன் எழுந்தருளின போது ஆண்டவர் சொன்னான், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ அந்த தண்டை பின்தொடர். ஆமே, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எந்த இடத்தில் நீ இழந்தாயோ அதே இடத்தில் இருந்து சகலத்தை திருப்பிக் கொள்ள இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உனக்கு முன்பாக புறப்படுகிறார். மகிமை புறப்படுகிறது, மகிமை புறப்படுகிறது. ஆமென். எங்கே விழுந்ததோ, கோடாலி எங்கே விழுந்ததோ அங்கேதான் அதை திருப்பிக் கொள்ள முடியும். நீ எங்கே நஷ்டப்பட்டாயோ, எங்கே இழந்தாயோ, எந்த பட்டணத்தில் நஷ்டப்பட்டாயோ, எந்த தேசத்தில் நஷ்டப்பட்டாயோ, எந்த குடும்பத்தின் நடுவில் இழந்து தனித்து நின்றாயோ, எந்த பட்டணத்தில் தேசத்தின் ஜனங்கள் நடுவிலே எல்லாவற்றையும் இழந்தவனாய் இழந்தவளாய் நீ தனித்து நின்றாயோ, அதே தேசத்தில், அதே பட்டணத்தில், அதே ஜனங்கள் நடுவில் நீ அதை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய். என் தேவன் அதற்காய் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுகிறார், உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுகிறார், உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுகிறார், உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளுகிறார். ஓ ஹalleluya. Thank you Jesus. 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 Ora bashandara la la riba hatara na na mana shandala na na malaria tara la la. Glorious Father, glorious Father.
Thank you, Jesus. அமலேக்கியன் கொண்டு போனதை அமலேக்கியன் இடத்திலிருந்து தான் விடுவிக்க வேண்டும். அமலேக்கியன் நம்மளிடத்திலிருந்து கொண்டு போன ஆத்துமாக்களை அமலேக்கியன் இடத்திலிருந்து தான் நாம் விடுவிக்க வேண்டும். அந்த அமலேக்கிய ஆவிகள் இன்று இரவு சங்கரிக்கப்படுகிறது. அமலேக்கிய வல்லமைகள் சங்கரிக்கப்படுகிறது. அமலேக்கிய ஆவிகள் சங்கரிக்கப்படுகிறது. எல்லா வாய்களை திறந்து யுத்தம் பண்ண ஆரம்பிக்கலாம். குடும்பத்துக்கு எதிராய், வாலிப பிள்ளைகளுக்கு எதிராய், சகோதரனுக்கு எதிராய், சகோதரிக்கு எதிராய், ஆமென், சிறு பிள்ளைகளுக்கு எதிராய், இந்த சபையிலே வருகிற விசுவாச பிள்ளைகளுக்கு எதிராய் கிரியை செய்கிற, ஆமென், கொண்டு போகிற அமலேக்கிய வல்லமைகள், அமலேக்கிய வல்லமைகள், அமலேக்கிய வல்லமைகள், அமலேக்கிய வல்லமைகள், அந்த வல்லமையிலிருந்து எங்களுக்குரியதை நாங்கள் இந்த இரவு விடுவிக்கிறோம். தைரியமா விடுவீங்க, 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 விடுவீங்க. ஆவியானுடைய துணையோடு, ஆவியானுடைய துணையோடு என் புருஷனை நான் விடுவித்துக் கொள்ளுகிறேன். என் வாலிப மகனை நான் விடுவித்துக் கொள்ளுகிறேன். என் வாலிப மகளை நான் விடுவித்துக் கொள்ளுகிறேன். இந்த சபை நடுவில் வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞான ஸ்நானம் எடுத்து இன்றைக்கு சபையை விட்டு தூரமாய், சபைக்கு எதிராய், ஆண்டவருக்கு எதிராய் இருக்கிற எல்லா சகோதரனையும் சகோதரியையும், எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த ராத்திரி வேளையில் அந்த அமலேக்கிய வல்லமைக்குள்ளிருந்து, அந்த அமலேக்கிய ஆவிகளுக்குள்ளிருந்து, அந்த அமலேக்கிய ஆளுகைக்குள்ளிருந்து நாங்கள் விடுவிக்கிறோம். விடுவீங்க, விடுவீங்க, விடுவீங்க. வேதம் சொல்லுகிற தாவீது எல்லாவற்றை விடுவித்தான். தாவீது எல்லாவற்றை விடுவித்தான். தாவீது எல்லாவற்றை விடுவித்தான். தாவீது எல்லாவற்றை விடுவித்தான். இங்க ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் இங்க வந்து இருந்திருக்கணும். எல்லா ஜனங்களும் இந்த ஆலயத்தில் வந்து இருக்கணும். சத்துரு அவங்களை கொண்டு போக கூடாது. அமலேக்கியன் கொண்டு போக கூடாது. பெலிஸ்தியன் கொண்டு போக கூடாது. எந்த பிசாசினுடைய வல்லமைகளை கொண்டு போக கூடாது. இன்றைக்கு அவர்களுடைய கைகளில் இருந்து, அவர்களுடைய ஆளுகையில் இருந்து, ஆமென், என் தனங்களை நாங்கள் விடுவிக்கிறோம். விடுவீங்க. என் புருஷனை விடுவிக்கிறேன்னு சொல்லுங்க. என் மகனை விடுவிக்கிறேன்னு சொல்லுங்க. என் மகளை விடுவிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு உண்டானவைகளை விடுவிக்கிறேன். உடாமானா ஹந்தாரா. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you, Jesus. 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 தாவீது நெருக்கப்பட்டது உண்மை. தாவீது நெருக்கப்பட்டது உண்மை. தாவீது பலனில்லாமல் போக மட்டும் அழுதது உண்மை. தாவீது தன் சொந்த ஜனங்களால் கல்லறியப்படுவதற்கு ஏதுவாய் நின்றது உண்மை. இது எல்லாம் ஒரு பக்கம் எப்படி உண்மையோ, இன்னொரு பக்கம் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டதும் உண்மை. தாவீது எல்லாவற்றை திருப்பி கொண்டது உண்மை. அந்த கொள்ளையில் மகிழ்ந்தது உண்மை. அந்த ஜனங்கள் நடுவில் உயர்ந்தது உண்மை. இந்த ராத்திரி வேளை நீ சந்தித்த போராட்டங்கள், நீ சந்தித்த நெருக்கங்கள், நீ சந்தித்த சூழ்நிலைகள் எல்லாம் சத்தியம், எல்லாம் உண்மை. ஆனால் இன்னொரு சத்தியத்தை இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன். எந்த நெருக்கத்தின் நடுவில் நின்றாயோ, எந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நின்றாயோ, எந்த சொந்த ஜனங்களால் கல்லறியப்படுகிற நிலையில் நின்றாயோ, அதே தேசத்தில், அதே பட்டணத்தில், அதே ஜனங்கள் நடுவில் கொள்ளையில் நீ மகிழ போகிறாய். கொள்ளையில் நீ மகிழ போகிறாய். எல்லாவற்றை திருப்பி கொள்ள போகிறாய். Jesus, Jesus, Jesus. Huraba shaka dala rava rihata namana shandara balara
உடபலரவதனா. ஜீசஸ். தாவீது அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணி எல்லாவற்றை விடுவித்தது போல ஒரு 5 நிமிடம் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி நல்ல ஆவிக்குள்ளால ஜெபிக்க போகிறோம். நம்மளை விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு, ஆமென், நம்முடைய திருச்சபையை விட்டு இந்த அமலேக்கிய ஆவி எதெல்லாம் கொண்டு போய் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் பிள்ளைங்களை கொண்டு போய் இருக்குது, உங்கள் புருஷனை கொண்டு போய் இருக்குது, ஆமென், உங்கள் சொத்துக்களை, ஆஸ்திகளை, பணங்களை கொண்டு போய் இருக்குது, உங்கள் நிம்மதியை கொண்டு போய் இருக்குது, உங்கள் சுகத்தை கொண்டு போய் இருக்குது, உங்கள் மகிழ்ச்சியை கொண்டு போய் இருக்குது. ஆமென். இந்த சபை நடுவில் இருந்து அநேக ஆத்துமாக்களை கொண்டு போய் இருக்குது, நன்மைகளை சூறையாடி இருக்கிறது. ஆமென். நாம் சரி போகட்டும் என்று விட்டுவிட முடியாது. ஆமென். தாவீது புறப்பட்டு போகிறான், ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறான். ஏபோத்தை அவன் தரித்த போது அவர் எழுந்தருளினார். எழுந்தருளி தாவீதுக்கு சொன்னார், நீ பின்தொடர் தாவீது, நீ யுத்தம் பண்ணு, நான் ஜெயம் தருவேன். நீ யுத்தம் பண்ணு, நான் ஜெயம் தருவேன். நீ யுத்தம் பண்ணு, நான் ஜெயம் தருவேன். இந்த ராத்திரி நேரம் நீ யுத்தம் பண்ண ஆயத்தம் என்றால் அவர் ஜெயம் தருவதற்கு ஆயத்தம். நீ யுத்தம் பண்ண ஆயத்தம் என்றால் அவர் ஜெயம் தருவதற்கு ஆயத்தம். அவர் ஜெயம் தருவதற்கு ஆயத்தம். அவர் ஜெயம் தருவதற்கு ஆயத்தம். ஆமென். நீ மாத்திரமல்ல, உன்னோடு கூட தேவனும் யுத்தம் பண்ணுகிறார். தேவ தூதர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆமென். தேவனும் யுத்தம் பண்ணுகிறார், தேவ தூதர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. யுத்தம் கர்த்தருடையதாய் மாறினால் ஜெயம் உன்னுடையதாய் மாறும். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறினால் ஜெயம் உன்னுடையதாய் மாறும். ஜெயம் உன்னுடையதாய் மாறினால் வெட்கம் பிசாசுடையதாய் மாறும். நல்ல நல்ல என்னெல்லாம் கொண்டு போயிருக்கிறான், பிள்ளைங்களை கொண்டு போயிருக்கிறான், வாலிப தம்பிமாரை கொண்டு போயிருக்கிறான், சகோதரர்களை கொண்டு போயிருக்கிறான், தகப்பன்மாரை கொண்டு போயிருக்கிறான், தாய்மாரை கொண்டு போயிருக்கிறான். இந்த ஊர்ல அநேகரை கொண்டு போயிருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவர்களை விடுவிக்கிறோம். ரபா கதா ரபா லானா ருடா மனா சந்தா ரபா. ஜீசஸ் 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 ஜீசஸ். யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. உன் வேலையை கொண்டு போனான், உன் சரீர சுகத்தை கொண்டு போனான், உன் நிம்மதியை கொண்டு போனான், உன் சந்தோஷத்தை கொண்டு போனான், குடும்பத்தில் இருந்த ஒரு மனதை கொண்டு போனான். ஆமென். புருஷனை கொண்டு போனான், மனைவியை கொண்டு போனான், பிள்ளைகளை கொண்டு போனான், ஆஸ்திகளை கொண்டு போனான். இப்போ ஒன்னை கொண்டு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். இந்த ராத்திரி வேளை எழுந்து போரடி, எழுந்து யுத்தம் பண்ணு, எழுந்து யுத்தம் பண்ணு. Raba kada dada dala raba duda bala raba rika thara bada raba duda mana shantara. யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. சுக வாழ்வு திரும்புகிறது, சுக வாழ்வு திரும்புகிறது. யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி, யுத்தம் பண்ணி அதை பிடித்துக்கொள், யுத்தம் பண்ணி அதை பிடித்துக்கொள், யுத்தம் பண்ணி அதை விடுவித்துக்கொள், யுத்தம் பண்ணி அதை கொள்ளையிடு, யுத்தம் பண்ணி அதை அமலேக்கியனுடைய கைக்கு தப்புவித்துக்கொள். தேவன் நமக்கு தந்த ஒன்றை கூட அமலேக்கியன் கொண்டு போக, ஆமென், இந்த ராத்திரி முதல் கொண்டு அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. ஆமென். என்னையோ, என் குடும்பத்தையோ, என் பிள்ளைகளையோ, ஆமென், அமலேக்கியன் தொடுவதற்கோ, அமலேக்கியன் கொண்டு போவதற்கோ எந்த அனுமதியும் இல்லை. ஒருவேளை அவன் தொட்டிருப்பானால், அவன் கொண்டு போக ஆயத்தமாய் இருப்பானே ஆனால், இன்றைக்கு அந்த அமலேக்கியனுடைய வல்லமை அழிக்கப்படுவதாக.
ஜீசஸ், 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 ஜீசஸ். குடும்ப சமாதானம் திரும்ப வருகிறது. பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. மகிழ்ச்சி திரும்புகிறது. ஆனந்தம் திரும்புகிறது. மகிமை திரும்புகிறது. சமாதானம் திரும்புகிறது. கொண்டு போன எல்லாம் திரும்புகிறது. Hallelujah. Urimadana Shandalara Rabagada Ralara. Jesus, Jesus. வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் இருதயத்தில் வைத்த ஒரு பாரம். வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் பல தேசங்களில் இருக்கிறார்கள். பல விதமான வேலைகளில் இருக்கிறார்கள். குடும்பமாய் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் உண்டு. சகோதரன் சகோதரிகள் உண்டு. ஆமென். தகப்பன்மார் உண்டு. ஆமென். எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பை அந்நிய தேசத்தில் உயர்த்தினது போல நம்முடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளை வெளி தேசங்களில் கர்த்தர் உயர்த்தி வைக்கும்படி உயர்த்தி வைக்கும்படி உயர்த்தி வைக்கும்படி உயர்த்தி வைக்கும்படி ஆமென். ஜெபம் பண்ண போகிறோம். சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்க, சவுதியில் இருக்கிறாங்க, ஓமனில் இருக்கிறாங்க, மஸ்கட்டில் இருக்கிறாங்க, ஆமென். துபாயில் இருக்கிறாங்க, ஷார்ஜாவில் இருக்கிறாங்க, ஆமென். குவைத்தில் இருக்கிறாங்க, ஆமென். யூகேல இருக்கிறாங்க, யூஎஸ்ல இருக்கிறாங்க, ஆமென். இன்னும் பல தேசங்களில் இருக்கிறாங்க, ஆமென். ஹல்லேலூயா. மாலத்தீவுகளில் இருக்கிறவங்க உண்டு, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். வெளி தேசங்களில் பஹ்ரைன்ல இருக்கிறவங்க உண்டு, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகளை மனதார இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனதார இப்பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க என்ன சிக்கல்ல இருந்தாலும், என்ன அலைச்சல்கள் இருந்தாலும், என்ன பயத்தில் இருந்தாலும், இந்த ராத்திரி வேளை கர்த்தர் அவர்களுக்காக சில கதவுகளை திறந்து, ஆமென், அவர்களுக்காக, ஆமென், நீர் முன் நின்று யுத்தம் பண்ணி அவர்கள் தலைகளை நீர் உயர்த்த போகிறீர். ராபானா சந்தரா காதாலா ராபா உரியே மாமா தனா சந்தலா பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Pa. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள், ஆமென். ஹல்லேலூயா. கல்கத்தாவில் இருக்கிறவங்க, மும்பை பட்டணத்தில் இருக்கிறவங்க, கர்நாடகா பெங்களூரில் இருக்கிறவங்க, சென்னை பட்டணத்தில் இருக்கிறவங்க, ஆமென். பஞ்சாபில் இருக்கிறவங்க, ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, ஆமென். ஜம்முல இருக்கிறவங்க, ஆமென். பல மாநிலங்களில் இருக்கிறவர்கள், பல மாநிலங்களில் இருக்கிற எங்கள் சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்க, குஜராத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆந்திராவில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில். கேரளா மாநிலத்தில் இருக்கிற எங்கள் சபையின் தகப்பன்மார், எங்கள் சபையின் மூப்பர்கள், எங்கள் சபையின் சகோதரர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய வேலை ஸ்தலங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய எதிர்காலங்கள் இந்த ராத்திரி வேளை ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக.
இலங்கை தேசத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இலங்கை தேசத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Lord. Shanala balarada. Rima hatala badana mana shantara. Ora mana rana shantara balarakata. Uri katala badana mana shantala rana. Glorious Jesus. Glorious Jesus. Glorious Jesus. Glorious Jesus. எல்லாம் வெளியூர்களில் படிக்கிற பிள்ளைங்க, ஆமென், படிப்பு விஷயமாய் வெளியூர்களில் இருந்து படிக்கிற தம்பிமார் உண்டு, தங்கச்சிமார் உண்டு. ஆமென், ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். அவர்களுக்கான பாதைகளை நீரே அமைத்து தருகிறதற்காய் நன்றி. ராஜ பாதைகள் அவர்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுகிறதற்காய் நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் பிள்ளைகள் அவமான சின்னங்கள் அல்ல, அற்புதத்தின் சின்னங்களாய் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராக ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகள் இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும், தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கு எதிராகவே. சொல்லுங்க, எனக்கு எதிராய் ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசர்க்கு என்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி செய்வார், எண்ணில் அடங்காத என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. எனக்கு எதிராகவே ஆயுதம். நீங்க பாடும்போது உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த 6வது நாள் ஒன்றுமில்லாமல் போக போகிறது. என்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசரு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவன், உடமனா சாந்தரா நீதியவர். எண்ணி 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 எண்ணி
என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனுக்கே எந்த விசுவாச எலியாவின் தேவன் எங்கே? விசுவாச சோதனையில் எண்ணி செய்வான் எண்ணில் அடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே ஆமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. தம் புயமே இன்ப இயேசுவே நாமமே. எனக்கு எதிராகவே எங்கள் சபைக்கு எதிராய், விசுவாச குடும்பங்களுக்கு எதிராய், எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய், எங்கள் தொழிலுக்கு எதிராய், எங்கள் வியாபாரங்களுக்கு எதிராய், எங்கள் கையின் பிரயாசங்களுக்கு எதிராய், எங்கள் எதிர்காலத்துக்கு எதிராய், எங்கள் நன்மைக்கு எதிராய், எங்கள் வேலைக்கு எதிராய், எங்கள் வளர்ச்சிக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களாய் இருந்தாலும் இந்த ஆறாவது நாள் அவைகள் வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். எவ்வளவு ஆழங்களுக்குள் மறைந்திருந்தாலும், எவ்வளவு ஆயிரங்களை செலவு பண்ணி ஆயுதங்களை உருவாக்கி இருந்தாலும், ஒற்ற நொடியில் அவைகள் வாய்க்காதே போகிறது, ஒற்ற நொடியில் அவைகள் செயலிழந்து போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதமும் கிரியை செய்ய முடியாது, எந்த மந்திரவாதமும் சபைக்கு எதிராய் செயல்பட முடியாது, எந்த மந்திரவாதமும் இந்த எல்லைகளுக்குள் வருகிறவர்களுக்கு எதிராய் கிரியை செய்ய முடியாது, எந்த மந்திரவாதமும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்பட முடியாது, எந்த மந்திரவாதமும் உங்கள் வீட்டுக்கு எதிராய் கிரியை செய்ய முடியாது, எந்த மந்திரவாதமும் உங்க தொழிலுக்கு எதிராய் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இப்பொழுது செயலிழந்து போகிறது. Glory. Jesus. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. கடற்கரையின் திரளான ஜனம் உன் வசமாய் திரும்பும். இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் கடற்கரையில் தான் ஆரம்பித்தது. அங்குதான் எழுப்புதல் உண்டானது. பல சபைகள் நம் ஊழியத்தின் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்டது. பல ஜனங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் கிறிஸ்துவண்டை சேர்ந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் பரிசுத்த ஆவியானவர் அதை நினைவுபடுத்துகிறார். கடற்கரையின் திரளான ஜனம் இந்த எல்லைகளுக்குள் வரப்போகிறது. நாம் இப்ப ஜெபிக்க போகிறோம். கடற்கரை கிராமங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். கடற்கரை கிராமங்களில் இருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். அன்பான குடும்பங்கள், அரவணைக்கிற குடும்பங்கள், ஆனால் அவர்களுடைய கண்கள் இருளடைந்திருக்கிறது. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருளடைந்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்போ 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆமேன். கடந்த நாட்களில் ஒரு தேவ மனுஷன் எனக்கு ஜெபித்து எனக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அது. பாஸ்டர், உங்கள் சபையில் சில கடற்கரைகளிலிருந்து சில குடும்பங்களை நான் கொண்டு வருவேன்.
இந்த சபை அவர்கள் மூலமாய் கட்டப்படுவதற்கு ஏதுவான குடும்பங்கள் கடற்கரை கிராமங்களில் இருந்து உங்களை தேடி வரப்போகிறது. ஆயத்தப்பட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையை நான் அப்பொழுதே ஆமேன் என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டேன். இந்த ராத்திரி வேளை சபையாய் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எல்லா கடற்கரை கிராமங்களுக்குள் இருந்து ஆமென் ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு இந்த சபையை தேடி வருவார்களாக. ரட்சிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. குளச்சல் பகுதிகள், சைமன் காலனி பகுதிகள், கோடிமுனை, வாணியக்குடி, அதை தொடர்ந்து வருகிற மண்ணைக்காடு பகுதிகள், ஆமென், அழிக்கால், பிள்ளைத்தோப்பு பகுதிகள், ஆமென், சின்னவிள பெரியவிள பகுதிகள், கொட்டில்பாடு போன்ற பகுதிகள், எல்லா கடற்கரை கிராமங்கள். அப்படியே அந்த பக்கம் போகும்போது இணையம் புத்தத்துறை, தேங்காய்பட்டணம், தூத்தூர், கொல்லங்கோடு, ஆமென், சின்னத்துறை, இப்படி எல்லா கடற்கரை கிராமங்களில் இருக்கிற எங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பிசாசினுடைய கட்டுக்குள் இருக்கிறவர்கள், பாரம்பரிய கட்டுக்குள் இருக்கிறவர்கள் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்று இரவு விடுவிக்கப்படுவார்களாக. நாங்கள் அவர்களை சுதந்தரிக்கிறோம், நாங்கள் அவர்களை சுதந்தரிக்கிறோம். அவர்கள் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய கடல் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, போட் வைத்திருக்கிறவருடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் 1000 குடும்பங்கள் அந்த பகுதியில் இருந்து எழும்பி வரப்போகிறதற்காய் நன்றி. 1000 குடும்பங்கள் எழும்பி வரப்போகிறதற்காய் நன்றி. ஒரு விக்கிரகத்தை நம்பி கடற்கரை ஜனங்கள் திரளா இந்த இடத்துக்கு வருவார்களே, ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற எங்களுடைய ஸ்தலத்திற்கு அப்படி திரள் கூட்டமான ஜனங்கள் வருவார்களாக. Jesus, Jesus, Jesus. Oda balarada na shantara, urika tara balara. Hallelujah. Thank you, Abba. Thank you, Abba. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Lord, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு அசைவு உண்டாகட்டும். Glorious Jesus. Thank you, Lord. நாங்கள் நடந்து திரிந்த பகுதிகளில் பரிசுத்தம் உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஜனங்கள் பாரம்பரிய வல்லமைகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படுவார்களாக. இந்த கிராமத்துக்காய் செபிக்கிறோம், இந்த வட்டம் பகுதிக்காய் ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம், எல்லா தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளில் இருக்கிறவர்கள், வியாதி பலவீனங்களில் இருக்கிறவர்கள், பிசாசின் போராட்டங்களில் இருக்கிறவர்கள், பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கொண்டிருக்கிறவர்கள், வாலிப தம்பிமா குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், இந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளால ஒரு விடுதலை ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை கட்டவிழ்க்கப்படுவாராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு ரட்சிப்பு, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு விடுதலை, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு மாற்றம். இந்த எல்லைகளுக்குள்ளால இருந்து விக்கிரக வல்லமைகள் அழிவதாக, விக்கிரக கட்டுப்பாடுகள், ஆமென், let it loose in the name of Jesus. அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா பாரம்பரிய வல்லமைகள் கட்டவிழ்க்கப்படட்டும்.
ஆமென். மன போராட்டங்களில் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு பின்மாறி இருக்கிறவர்கள் உண்டு. ஞானஸ்நானம் எடுத்து பின்வாங்கி போனவர்கள் உண்டு. இந்த நாட்களில் அவர்களை தேவன் சந்திப்பீராக. அந்த குடும்பங்களை தேவன் சந்திப்பீராக. அந்த குடும்பங்களை தேவன் சந்தித்து பக்கமாய் இழுத்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோப்பா. கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க அந்த கண்ணீரிலிருந்து கவலையிலிருந்து விடுபட கர்த்தர் ஒரு வழிகளை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுப்பீராக. இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம ஒருவரோடு ஒருவர் கரங்களை கோர்த்து கொள்வோம். தயவா எல்லாருடைய கரங்களையும் கோர்த்து நில்லுங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்துணை நன்மையும் எத்துணை இன்பமுமானது. அது ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளில் வழிந்து அவன் அங்கிகளை நனைக்கிற நல்ல தைலம். அங்கே அபிஷேகம் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அங்கே நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். இந்த 6 நாட்களும் நாம் தேவ சமூகத்தில் இணைந்து நிற்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார். நம்முடைய பலவீனம் நமக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். அந்த பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த 6 நாட்களும் தேவ சமூகத்தில் வந்து நின்றவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நமக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள், நம்முடைய வீடு, நம்மை சுற்றில் இருக்க எல்லைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிரற்று கிடந்தவைகள் மகா பெரிய சேனையாய் எழும்பி நின்றது போல ஒரு பெரிய சேனை எழும்பத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கற்றவிழ்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கற்றவிழ்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கற்றவிழ்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். குடும்பங்களுக்குள்ளால் போராடுகிற மனுஷீக வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இந்த குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற சத்துடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இந்த குடும்பங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும். வியாதிகளுக்கு முடிவு வரட்டும். மரண கட்டுகளுக்கு முடிவு வரட்டும். ஆமென். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரட்டும். சமாதான கேட்டு முடிவுக்கு வரட்டும். பிரிவினைகள் முடிவுக்கு வரட்டும். ஆமென். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் முடிவுக்கு வரட்டும். மார்க்க பேதங்கள் முடிவுக்கு வரட்டும். மாறுபாடுகள் முடிவுக்கு வரட்டும். நிர்மூலங்கள் முடிவுக்கு வரட்டும். அழிவு முடிவுக்கு வரட்டும். சிதறடிப்புகள் முடிவுக்கு வரட்டும். வெறுமையின் அனுபவங்கள் முடிவுக்கு வரட்டும். ஒழுங்கின்மைகள் முடிவுக்கு வரட்டும். அலைச்சல்கள் முடிவுக்கு வரட்டும். அலக்கழிப்புகள் முடிவுக்கு வரட்டும். அற்பமாய் எண்ணப்படுகிறது முடிவுக்கு வரட்டும். எந்தெந்த காரியங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாய் இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்களிலே தேவன் எழுந்தள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அந்தந்த காரியங்களில் இந்த ராத்திரி வேளை நீர் எழுந்தள்ளி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. இவர்களுடைய கண்ணீர் முடிவுக்கு வரட்டும். இவருடைய சஞ்சலம் முடிவுக்கு வரட்டும். இவருடைய துக்கம் முடிவுக்கு வரட்டும். இவருடைய தவிப்பு முடிவுக்கு வரட்டும். இவருடைய ஏக்கம் முடிவுக்கு வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் கட்டளையிடுவீராக. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வரட்டும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை உண்டாகட்டும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கட்டும்.
எதிர்கால தடைகள் நீங்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ரட்சிப்புக்கான தடைகள் விலகட்டும், ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்கட்டும், பரிசுத்தத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அது சம்பவிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் சம்பவிக்கட்டும். நீர் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அப்படியே நாம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அன்பு தம்பி வினோத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அருமையான சிறு பிள்ளைகள் மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். தகப்பன்மார் வீடுகளிலே பலவீனத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவர் மேலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆமென். பிதாவாகிய தேவனாலே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உண்டாகிற தெய்வீக சுகம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும், சொந்தமாகட்டும், சொந்தமாகட்டும். மேஜையிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளே ஆண்டவரே, அப்படியாவது ஒரு சுகத்தை நீர் தருவீராக. ஆண்டவரே, அப்படி ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும். மரண படுக்கை மாறட்டும். எல்லா கோமா ஸ்டேஜிலிருந்து வெளியே வரட்டும். எல்லா இம்யூன் சிஸ்டம் நார்மல் ஆகட்டும். எல்லா இரத்த ஓட்டங்கள் நார்மல் ஆகட்டும். ப்ரெஷர் நார்மல் ஆகட்டும். மூளை நரம்புகள் செயல்பாடுகள் நார்மல் ஆகட்டும். சரீரம் முழுவதும் நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று கட்டளையிடுகிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கட்டளையிடுகிறோம். ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்துவீராக. காய்ச்சல்களோடு இருக்கிறவர்கள் உண்டு, ஆஸ்மா பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு, இருதய பலவீனம் உள்ளவர்கள் உண்டு, கேன்சர் பலவீனம் உள்ளவங்க உண்டு. ஆண்டவரே, கிட்னியில் ஸ்டோனோடு இருக்கிறவங்க உண்டு. ஆண்டவரே, கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவங்க உண்டு, எலும்புகளில் பிரச்சனை உள்ளவங்க உண்டு, நரம்பு மண்டலங்களில் பிரச்சனைகளும் உண்டு, தலை சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் உண்டு, கண்கள் பலவீனப்பட்டவர்கள் உண்டு, காதுகள் பலவீனப்பட்டவர்கள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு ஒவ்வொரு அவயவமும் புதுப்பிக்கப்படுவதாக. ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளும் அற்புத சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து போவதாக. சுகமுண்டாவதாக, 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 சுகமுண்டாவதாக. மூல வியாதிகள் சுகமடைவதாக. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் மறைவதாக. குடல் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் அஜீரண கோளாறுகள் மறைவதாக. அல்சர் சுகமடைவதாக. தைராய்டு சுகமடைவதாக. நீர்க்கட்டிகள் கரைந்து போவதாக. சரீர அவயவங்கள் புதுப்பிக்கப்படுகிறதற்காய் நன்றி. முழங்கால்கள் பலனடைகிறதற்காய் நன்றி. ஸ்பைனல் கார்டு நேராகிறதற்காய் நன்றி. டிஸ்க் பல்ஜ் மாறுவதாக. தோல் பட்டைகள் சுகமடைவதாக. கழுத்து நரம்புகள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு அவயவங்களிலும் உடைய சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் சுகப்படுத்துகிறதற்காய் நன்றி. இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக. எந்தெந்த பலவீனங்களோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமே. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எழுந்தருளினால் அவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நமக்கு ரதங்களும் இல்லை, குதிரைகளும் இல்லை. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். தேவனுடைய நாமம் எங்கெல்லாம் மேன்மை பாராட்டப்படுகிறதோ
அங்கெல்லாம் தேவன் எழுந்தருளுவார். ஆமென். தேவன் எழுந்தருளுகிற இடங்களில் எல்லாம் தேவ பிள்ளைகளும் எழுந்தருளுவார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள் தேவன் நமக்கு முன்குறித்த நாட்கள், கிருபையாய் நமக்கு தந்த நாட்கள், ஆண்டவர் எழுந்தருளுகிற சமயம். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நான் எழுந்தருளினால் உங்களையும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன், நீங்களும் எழும்புவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீங்களும் எழும்புவீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை பிக்கப் பண்ண போகிறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்க போய் வெயிட்டிங் ஷெட்டில் உட்காந்துடுறாங்க. இப்போது நம்ம போய் அங்கே போய் எழும்பி நின்னது உடனேயே, ஆமென், நம்மளை கண்ட உடனே பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்க? எழும்புறாங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எழுந்தருளி இருக்கிறார். நாம் இனி கூனி குறுகி முறிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து படுத்துக்கொள்வதில்லை. பீலையாம் பாலாக் ராஜாவிடத்தில் சொல்கிறான், ஏ ராஜாவே, நீ எனக்கு எவ்வளோ கூலி பொறுத்தினாலும் எவ்வளோ பணம் தந்தாலும் நான் பணம் வாங்கினதுனால ஒருவேளை அந்த ஜனத்தை போய் நான் சபிக்கலாம். ஆனால் ஒன்று உனக்கு நான் சொல்கிறேன், அந்த ஜனம் யார்? இஸ்ரவேல். அந்த ஜனம் என்ன செய்யுமாம்? துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பால சிங்கம். நமக்கு பாலை சிந்தாமலே காய்ச்ச தெரியாது இல்லையா? ஆமாம். கல்யாணம் ஆகி 20 வருஷம் 25 வருஷம் ஆனாலும் இன்னும் பாலை கொதிக்கிற நேரத்தில் அது சிந்தாமல் என்ன செய்ய முடியாது, நமக்கு எடுக்க தெரியல. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பால சிங்கம். என்ன சிங்கம்? பால சிங்கம். பால் சிந்தாமல் கொதிக்க வைக்கணும்னா இன்றைக்கி நிறைய மில்க் குக்கர்ஸ் வந்துருக்குது, நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஆமாம். கம்பெனி மேர் சொன்னால் உடனே நினைப்பாங்க, கம்பெனிக்கு விளம்பரப்படுத்துகிறார் போல், பாஸ்டர் கம்பெனிலேருந்து நிறைய பணம் வரும் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆமாம். ஏன்னா நிறைய பேர் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அப்போ ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். நிமிர்ந்து, வசனம் என்ன சொல்லுது? பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். ஒரு சிங்கம் 10 அடி நீளம் இருக்குமா? எத்தனை அடி நீளம் இருக்குமா? எத்தனை அடி நீளம்? 5 அடி உயரம். 10 அடி நீளம், 5 அடி உயரம். அப்படின்னா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பாதி அளவு ஒரு சிங்கம் இந்த ஹைட்டுக்கு 5 அடி உயரத்துக்கு நின்றுச்சுன்னா அது எப்படி நிற்கும்? எப்படி நிற்கும்? அதனால தான் அது காட்டுக்கு ராஜா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். அப்போ நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். முதலாவது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நிற்க பண்ணுகிறார். நிற்க பண்ணுகிறார். நம்ம ஒரு மாதிரி குலைஞ்சி அப்படி ஒரு மாதிரி அல்லாடி தள்ளாடி தளர்ந்து அப்படியே இந்த நம்ம ஊர் பாஷையில் இண்டத்து போய் என்னத்து போய் ஒன்றும் முடியாமல் அப்படி நிற்கிற நம்மளை முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எழுந்து நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். எல்லாம் எழுந்து நிமிர்ந்து நெல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கால் வலிக்குன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல உட்கார. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு நான் முழங்காலில் என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. ஏன்னா எனக்கு ஏற்பட்ட ஆக்சிடெண்ட் 2010 நடந்த ஆக்சிடெண்ட் முழுவதும் இந்த இடது பக்கம் ஃபுல்லாக எனக்கு பாதிப்பு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு 3 பேரும் எனக்கு 2 கால் முட்டியும் மசாஜ் பண்ணி விடுவாங்க ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் என் கால் நார்மலுக்கு வரும்.
ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பார்க்குறேன். இப்போவே எனக்கு 41 வயசு ஆயிடுச்சு. ஆமேன். ஆமாம், அதனால தான் நான் இப்படி ஒரு பொசிஷனில் நிற்கிறேன். ஆமேன். கொஞ்சம் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்களேன். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். பிள்ளையாம் பாலாக்கிடத்தில் சொல்கிறான், அதனால் நான் என்ன சபிச்சாலும் அந்த சாபம் எல்லாம் என்னவா மாறிடும்? ஆசீர்வாதமாக மாறிடும். அப்போ இன்னைக்கு நாம் பாலசிங்கம் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்போது நமக்கு எதிராய் சொல்லப்படுகிற எந்த சாபமான வார்த்தைகளும் உங்கள் மேலேயோ உங்கள் பிள்ளைங்க மேலே என்ன செய்யாது? பலிக்கவே பலிக்காது. பாஸ்டர் அவ சாபம் போட்டுட்டா, பாஸ்டர் அவன் சாபம் போட்டுட்டான், காலையில் வந்து சாபம் போட்டுட்டான், எனக்கு பயமாக இருக்குது. இல்லை, ஆமென். இது பாலசிங்கம். இது என்னது? பாலசிங்கம். இது நிமிர்ந்து நிற்கும், நிமிர்ந்து நிற்கும். இதை சபிக்கவோ, இதை அழிக்கவோ, இதை முடக்கவோ எந்த சத்துருடைய வல்லமையாலும் முடியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எழுந்தருளும் போது நம்மையும் எழும்ப பண்ணுகிறார், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ரெண்டாவது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆமென், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிருந்த நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து. இப்போ கவனிங்க, முதல்ல நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார், ரெண்டாவது நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அப்போ இனி போகும்போது நீங்கள் நிமிர்ந்து நடக்கணும். கூனி குறுகி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், விபச்சாரம் பண்ணுறவா, வேசித்தனம் பண்ணுறவன், குடி வெறியில் இருக்கிறவன், கையில் உருட்டி ஜனக்கூட்டத்தின் நடுவில் உதட்டுக உள்ள சொறி வைக்கிறவனுக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. பஸ் ஸ்டாண்டில் வயிற்று பிழைப்புக்காக, கஷ்டத்தை போக்குவதற்காக தங்கள் சரீரத்தை விற்று பிழைக்கிறவர்களுக்கு, ஆமீன், அவங்க எல்லாம் தேசத்தில் என்ன செய்கிறாங்க? நிமிர்ந்து நடக்கிறாங்க. நாம் ஏன் கூனி குறுகி நடக்கணும்? அல்லேலூயா. தேவன் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். நிமிர்ந்து என்ன செய்கிறார்? நடக்க பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் லிஸ்திராவில் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன்ட போய் சொல்கிறான், நீ எழுந்து நிமிர்ந்து நில். அப்போஸ்தலர் 3 வாசிக்கிறோம், அவன் எழுந்தான், நின்றான், நடந்தான், குதித்தான். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவன். மூணாவது லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தாள். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை. மூணாவது, நிமிர்ந்து பார்க்க பண்ணுவார். 1 நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், 2 நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், 3 நிமிர்ந்து. 18 வருஷமாக அவன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அப்படியே அவருடைய வாழ்க்கை குறுகி போயிருந்தது. 18 வருஷமாக, ஒருவேளை இங்கே இருக்கிறவங்களுக்கு 18 மாதமாக இருக்கலாம், இல்லைன்னா 18 நாட்களாக இருக்கலாம், 18 வருஷங்களாக இருக்கலாம். எவ்வளவேனும் நிமிர முடியாதவள். அவள் நிமிர்ந்து பார்த்தது என்றைக்கு தெரியுமா? இயேசு அவளை தொட்ட அன்றைக்கு. அது வரைக்கும் ஆலயத்துக்கு போகும்போதே கூனியாகவே போவாள், குறுகினவளாகவே போவாள். அவளுக்கு ஆசை இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகளை தேடணும்னு ஆசை, ஆனால் முடியல பாஸ்டர். ஏன்னா எனக்கு மேலே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்து என்னை கூனி குறுகி பண்ணியிருக்கிறது. ஆண்டவர் அவளை கண்டு அவளை தொட்டபோது உடனே அவள் நிமிர்ந்து பார்த்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவன் நம்மை நிமிர பண்ணுவார். அவர் எழுந்தருளும் போது நாமும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம்.
அவர் எழுந்தருளும் போது நாமும் எழுந்து நிமிர்ந்து நடப்போம். அவர் எழுந்தருளும் போது நாமும் எழுந்து நிமிர்ந்து பார்ப்போம். இதுவரைக்கும் பார்க்காதவைகளை உங்கள் கண்கள் பார்க்கும். இதுவரைக்கும் பார்க்காத சில எல்லைகளை உங்கள் கண்கள் பார்க்கும். இதுவரைக்கும் பார்க்காத தேசங்களை உங்கள் கண்கள் பார்க்கும். இதுவரைக்கும் பார்க்காத சில ஆசீர்வாதங்களை உங்கள் கண்கள் பார்க்கும். இதுவரைக்கும் பார்க்காத சில நபர்களை உங்கள் கண்கள் பார்க்கும். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் எங்கள் கூட இருந்து ஆராதிக்கிறத நான் பார்த்தா சந்தோஷமாக இருக்குமே நினச்ச அநேகரை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை பார்க்க வைப்பார். நம்மை நிமிர்ந்து எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவர். இந்த 6வது நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நம்மை நிமிர விடாதபடிக்கு, நிமிர முடியாதபடிக்கு நம்மை கட்டி வைத்திருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக. நிமிர்ந்து நிற்க கர்த்தர் பலப்படுத்துவீராக. நிமிர்ந்து நடக்க தேவன் பலப்படுத்துவீராக. நிமிர்ந்து பார்க்க தேவன் பலப்படுத்துவீராக. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நாளைய தினத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நாளைய தினத்தின் காலை ஆராதனைக்காக, நாளை மாலை நடக்கிற விசேஷித்த கூடுகைகளுக்காக, தேவன் பயன்படுத்த போகிற பாத்திரங்களுக்காக கவனிங்க. நாளை காலை ஆராதனை நமக்கு 9:30 மணிக்கு உண்டு. ஆமேன். வழக்கம் போல சிறு பிள்ளைகளுக்கான ஆராதனைகள் காலை 9:15 ஆரம்பிக்கும். நேரத்தோடு பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். வாலிபர்களுக்கான கூடுகை நாளைய தினத்தில் காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 8:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ 8:30 மணிக்கெல்லாம் வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார் ஆலயத்தில் வரணும். கண்டிப்பாக வரணும். ஆமாம். நேரத்தோடு வந்து நீங்கள் அந்த கூடுகையை முடித்து நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன். 8:30 முதல் 9:30 வரைக்கும் அது இருக்கும். அதன் பிறகு சிறு பிள்ளைகளுக்கான ஆராதனைகள் இருக்கும். நாளை மாலை சரியாய் 6:30 மணிக்கு, நல்லா கவனிங்க, சரியாய் 6:30 மணிக்கு இந்த நாட்களினுடைய இறுதி நாள், 7வது நாள். அது ஒரு தீர்க்க தரிசன இரவாக, ப்ரொஃபெட்டிக் நைட்டாக இருக்கும். தேவனால் பயன்படுத்தப்படுகிற, நம்மத்திலே வந்து கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாஸ்டர் எபி தாமஸ் நாளை மாலை நம்மோடு கூட இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கும். பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களும் நம்மோடு கூட இருப்பார்கள். எனவே சபை முழுவதும் ஆயத்தமாகி 6:30 மணிக்கு நீங்கள் வந்து அசம்பிள் ஆயிடணும். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, மட்டும் எங்களை நடத்தினீர். நாளை இறுதி நாள், 7வது நாள். நாளை காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாளை மாலை கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சபை முழுவதும் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளணும்ப்பா. இந்த நேரலையின் மூலமாக இந்த 6 நாட்கள், நாளைய தினம் 7 நாட்களும் எங்களோடு பலர் இணைந்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பித்தார்கள். அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பல தேசங்களிலிருந்து பார்த்தவர்கள் உண்டு, பல பட்டணங்களிலிருந்து பார்த்தவர்கள் உண்டு. ஆமென். நம்முடைய சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள் வர முடியாதவர்கள் நேரலையில் பார்த்தவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எந்தெந்த விண்ணப்பங்களுக்காய் இந்த நாட்களில் அவர்கள் ஜெபித்தார்களோ, இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அதற்கான பதில்களை அவர்கள் பார்க்கத்தக்கதாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்மையான செய்திகள் அவர்கள் மூலமாய் நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி செய்யும். நாளைய தினத்தின் இயற்கை அனுகூலமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கடந்த 5-6 நாட்கள் நாங்கள் இந்த எல்லைகளை சுற்றி வர எங்களுக்கு கிருபை தந்தீர். எங்களோடு கூட பயணித்த ஒவ்வொரு வாலிப சகோதரர்கள், ஒவ்வொரு இளம் தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் பலன் இல்லாத நேரங்களிலும் அவர்களை பலப்படுத்தி தேவ திட்டத்தை நிறைவேற்ற வைத்தீர். ஆண்டவரே, நாங்கள் சுற்றி வந்ததின் நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்.
ஆண்டவரே அப்படியே ஆகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இந்த எல்லைகளுக்குள் ஒரு மாற்றம், மறுரூபம் ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே சம்பவிக்கட்டும். அக்கிரமக்காரர்கள் சங்கரிக்கப்படட்டும், துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போகட்டும், தடை உண்டு பண்ணுகிறவர்கள் நீக்கப்படுவார்களாக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளை மாலை கூட்டுகைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான காலங்களை தாரும். இயற்கை அனுகூலமாக இருக்கட்டும். ஜனங்கள் வருவதற்கு எந்த காரியங்களும் தடை இல்லாதபடிக்கு நேர்த்தியாய் நடத்தும். பயன்படுத்துகிற தெய்வ மனிதர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வாதமாய் நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. வாலிப பிள்ளைகள் நாளை காலை